இந்த 8 மாத காலத்துக்கு முன்னால் எங்களுடைய பசுமை தாயகம் அன்னியார் அவர்கள் எலம்பள்ளி விவேகானந்தா பள்ளிக்கு வந்தார்கள். அன்று வந்து எங்கள் கோயில் கும்பாபிஷேகம் இப்போ இருக்கிற கட்சி விட்டு போன எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளருமான அன்னைக்கு எங்கள் அன்னியார் வரார்கள். இந்த மண்ணிலே கொடி கட்டணும், கட்டோட்டு கட்டணும்னு சொன்னேன். நான் ஒன்றிய செயலாளர் என்ற காரணத்தினால் நான் அவரை கேட்டேன், அதுக்கு கட்டக்கூடாதுன்னு சொன்னாரு. இன்று பார், எங்க அம்மா போட்ட சேலம் மாவட்டம் போல இருக்குது, எல்லா கட்டோட்டங்களும் இருக்குது. அண்ணன் கார்த்தி அண்ணன் அவர்கள் என்னுடைய மனம் பொறுக்கலை. மறுபடியும் அண்ணன் கார்த்தி அண்ணனுக்கு போன் பண்ணேன், எப்படியோ அவனை கும்பாபிஷேகத்தை கூட்டு வந்துடும்பா அப்படின்னு சொன்னாரு. சரிண்ணா அப்படின்னு சொன்னேன். அண்ணனுக்கு அவர்களுக்கு தை மாசத்துல பொங்கல் வச்சு மாடு மிதிச்சு காலு புண்ணாயிருச்சு. அண்ணனால வர முடியவில்லை. அப்பயும் துரோகம் பண்ணி கூட்டிகிட்டு வரலை. எங்க அம்மா கொடி கட்டாத வந்து இந்த மண்ணில் போகுதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இன்று பார், நீ இந்த மேற்கு தொகுதியிலிருந்தே தூக்கி எறியப்பட்டவன். இந்த மேற்கு தொகுதியிலேயே ஒண்ணு இல்லை. இந்த சனம் 500 லேடிஸ் உன்னை வச்சு ஆளாத்தி எடுத்தேன். இங்க வந்துகிற மகளிர் தான் 500 லேடிஸ் வச்சு ஆளாத்தி எடுத்தோம். எங்களுடைய மாவட்ட செயலர் அவர்கள் 2 கிலோமீட்டர் கொடி கட்டி தரனாரு. பொன் ரமேஷ் மாவட்ட இளைஞர் செயலர் 50,000 தரனாரு. இத்தனையும் அருள்மணி அவர்கள் கட்டோட்டு கட்டினாரு. நீ எங்க அம்மா போட்டாவை கட்டக்கூடாதுன்னு சொன்ன, சௌமியா போட்டாவை கொடி கட்டக்கூடாதுன்னு சொன்ன. என் பஞ்சாயத்தில் 5 கிலோமீட்டருக்கு இன்னைக்கு பாரு, உன் போட்டா எங்கேயுமே கிடையாது. எங்க அம்மா போட்டா பாரு, எல்லா கட்டோட்டிலும் இருக்குது. நீ துறையாகி நீ எந்த காலத்திலையும் இந்த தொகுதியில் ஜெயிக்க முடியாது. எங்க அண்ணன் உத்தரவு போடணும். எங்களுடைய குலதெய்வம் 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்க ஐயா எங்க கை காட்டுறாரோ அவர் தான் அனைத்து பேரும் எம்எல்ஏ. ஏன் என்று சொல்றேன்னா, முடிஞ்சு போச்சு. அதை பத்தி எங்க ஐயாவோட பெண் பிள்ளைங்க, பெண் தெய்வம் வருது. அந்நியார் வராங்க, எல்லா தொகுதிக்கும் எல்லா எம்எல்ஏவும் ஜெயிக்கிறாங்க. இதுல எந்த மாற்றமும் கருத்து கிடையாது. நீ ஐயா இல்லைன்னா இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்க முடியுமா? சின்ன ஐயா இல்லைன்னா, எங்களுடைய சின்ன ஐயா இல்லைன்னா எங்க அந்நியார் எல்லாம் ஜெயிச்சிருக்க முடியுமா? நீ அத்தனை பேர்த்தையும் எங்களை ஓட்டு போட்டீங்களா? நீ மறந்துட்டு நீ விட்டுட்டு ஓடினாலே நீ எங்களை பத்தி பேசுனுங்கிற. எப்படி பேசி விடுவ? எங்க மாவட்ட செயலாளர் எதிர்த்து ஒன்னால பேச முடியுமா? பேசி பாரு, பார்த்துக்கலாம். எனக்கு பேச வாய்ப்பு நன்றி.